ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சென்னையில் டாடா மோட்டார்ஸ் டீலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்காவது புது வண்டி வேணும்னா மேலோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பழைய வண்டி வாங்கலாமா இல்லை புது வண்டி வாங்கலாமா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஓகேங்களா? அந்த டவுட்டை தான் நம்ம இப்போ கிளியர் பண்ண போகிறோம். அதாவது ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பழைய வண்டிக்கு டேரெக்டாக போயிடுவாங்க, இல்லை ஒரு சில பேர் டேரெக்டாக புது வண்டிக்கே வந்துடுவாங்க. ஆனால் நமக்கு என்ன தேவைன்றதை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். என்ன ரீசன்னா, அதாவது எங்ககிட்ட ஒரு நிறைய பழைய வண்டி வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆனால் மேக்ஸிமம் நாங்கள் கஸ்டமர்ட்டு நம்ம கொடுக்குறதில்ல, டேரெக்டாக டீலருக்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஏன், என்ன ரீசன் நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதாவது எங்ககிட்ட கொடுத்து ஒரு புது வண்டி அவங்க எடுக்கிறாங்கன்னா எங்களுக்கு 90% அந்த வண்டி ப்ராப்ளமான வண்டியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த வண்டிக்கு செலவு பண்ண முடியல, இல்லை இதுக்கு மேலே வண்டி ஓட்டினா செலவு வச்சிடும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியை எங்ககிட்ட கொடுத்துட்டு வேறு ஒரு புது வண்டி எடுப்பாங்க. அதை நான் கஸ்டமர் ஆகிய உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோன்னா என்ன பிரச்சனை வரும்? நீங்கள் அடுத்து செலவு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட பேர் கெட்டு போகும். தியாகு சார், என்னங்க சார் வண்டி எடுத்து கொடுத்தீங்க, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி பிரச்சனை வரும். ஆனால் அதுவே ஒரு புது வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேங்களா? அதேமாதிரி நல்லா புரிஞ்சுங்க. ஒரு புது வண்டி எடுத்தீங்கன்னால் நீங்கள் வண்டி எடுத்துன்னு போகிறீங்க, ஒரு வாரமோ 10 நாள் இல்லை 1 மாதம் 2 மாதம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, அதாவது 1 இயர்க்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கம்பெனியே அதுக்கு வாரண்ட்டி. ஓகேங்களா? நீங்கள் அந்த கரெக்டான டைமில் நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு வாரண்ட்டி கிளைம் ஆகும். ஆனால் அதே நீங்கள் ஒரு பழைய வண்டி எடுத்துட்டு அந்த ஷோரூம் விட்டு வெளியே போயிட்டாலே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதில் என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் எடுக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சா, வண்டி போச்சா, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும், அவ்வளோதான் கை கழுவி விட்டுருவாங்க. ஓகேங்களா? இதுதான் புது வண்டிக்கும் இல்லை பழைய வண்டிக்கும் உள்ள வித்தியாசமே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சரி, ஓகேப்பா, இதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, நிறைய வண்டி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் புது நல்ல வண்டியாக நாங்கள் பார்த்து எடுத்துப்போம் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. என்ன ரீசன்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க. எதனால நம்ம பழைய வண்டி நம்ம எடுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாபத்துக்கு. அதாவது புது வண்டிக்கு போனால் பேமெண்ட் அதிகமாகுது, பழைய வண்டிக்கு போனால் காசு கம்மியாகுது. ஓகேங்களா? இதுதான் ரீசன். ஓகேங்களா? ஆனால் இப்போது புது வண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னால் உங்கள் ஃபஸ்ட்டு ஓனர் நீங்கள் தான். நல்லா புரிஞ்சுங்க, ஃபஸ்ட்டு ஓனர் நீங்கள் தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு புது வண்டி நீங்கள் எடுக்கும் போதோ, இப்போ எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா கட்டுறீங்களா, 50,000 கட்டிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் லோனுக்கு போகிறீங்கன்னு வைங்க. லோனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வட்டி பார்த்திங்கன்னா வெறும் 55 பைசா 60 பைசாக்குள்ளே தான் வட்டியே வரும். நார்மலாக ரொம்ப கொஞ்சம் சிபிலுக்கு அப்படி வச்சா 62 பைசா 65 பைசாக்குள்ளே தான் வட்டி வருது. ஓகேங்களா? அதை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் பழைய வண்டிக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா மினிமம் 90 பைசா, ₹1 ₹1 20 பைசா கூட வட்டி போடுறாங்க. அப்படி வரும்போதோ உங்களுக்கு நீங்கள் எதில் லாபம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த வண்டி ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு லாபம் நினைக்கிறீங்களோ, இந்த வட்டியில் நீங்கள் கோட்டையை விட்டுடுவீங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 5 லட்ச ரூபா புது வண்டிக்கு லோன் போடுறீங்கன்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1,50,000 லட்ச ரூபா வட்டி வருதுன்னே வைங்க. அதே நீங்கள் பழைய வண்டிக்கு 5 லட்ச ரூபாய்க்கு லோன் போடுறீங்கன்னா 3 லட்ச ரூபா வட்டி வரும். அதாவது நீங்கள் எங்கே லாபம்னு நினைக்கிறீங்களோ அந்த 1,50,000 லட்ச ரூபா அதில் வேஸ்ட்டாக உங்களுக்கு போய் லாக் போயிடும். ஓகேங்களா? இது நீங்கள் ஜஸ்ட்டு கணக்கு போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். புது வண்டிக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, பழைய வண்டிக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்றது உங்களுக்கு நல்லாவே பார்த்தாலே புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஏன்ப்பா இப்படி பார்த்தா நீங்கள் பழைய வண்டி எடுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. அதாவது நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கோயம்பேட்டில் ஒரு காய்கறி வாங்கிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வண்டி எடுத்து போடுறேன். எனக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு டன்னுக்குள்ளே தான் வண்டி வரும், இந்த லோடு வரும். போயிட்டு லோடு எடுத்துகிட்டு வந்துட்டு வண்டி ஒரு இடத்துல நிற்க போகிறேன். அதிகபட்சம் 30 கிலோமீட்டர் தான் வண்டி ஓட்ட போகிறேன். அப்படின்னா நீங்கள் தாராளமாக பழைய வண்டிக்கு போகலாம், லோ பட்ஜெட்டில் போகலாம். அதுவும் ஃபுல் பேமெண்ட்டுக்கு போயிட்டுனா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போது அதுவே நீங்கள் பழைய வண்டிக்கு அதான் புது வண்டின்னா நீங்கள் ஒரு போர்ட்டர், இப்போது இல்லை லோக்கலில் ஓட்டுறோம், இல்லை ஒரு கம்பெனிக்கு வண்டி எடுத்து ஓட்டுறேன், இல்லை அமேசானில் ஓட்டுறேன், இப்படி ஏதாவது ஒரு இந்த மாதிரி இருக்குன்னா, அதாவது ஒரு நாளைக்கு மினிமம் 70 கிலோமீட்டர் 90 கிலோமீட்ரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் நான் ஓட்டுவேன் அப்படின்னு வரும்போதோ நீங்கள் இங்கே போய் பழைய வண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னால் உங்களுக்கு 100% நஷ்டம்தான். ஓகேங்களா? ஏன்னா அந்த வண்டி எந்த ப்ராப்ளம் வைக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதே புது வண்டினா உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். நீங்கள் ஈஸியாக வண்டியை மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி அதிகமாக ஓட்டும் போது நீங்கள் பழைய வண்டி உங்களுக்கு செட் ஆகாது.
அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போது நீங்கள் புது வண்டி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓனர் நீங்கள் தான். இந்த வருஷத்தோட மாடல் தான் நீங்கள் எடுப்பீங்க. நீங்கள் ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் வண்டி விற்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டில் போகும். ஓகேங்களா? அதே நீங்கள் இப்போ செகண்ட்ஸில் வாங்குறீங்கன்னா ஒரு 3 வருஷம் வண்டியோ அல்ல 5 வருஷம் வண்டியோ நீங்கள் ஒன்று வாங்குறீங்கன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஓனர் ஆகிடுவீங்க. நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு வண்டி விற்கும் போது வாங்குறவர் தேர்ட் ஓனராக இருப்பார். அவர் என்ன பண்ணான்னா ஒன்று ரேட் ரொம்ப அடிமட்டத்துக்கு ரேட் எடுப்பார். அதாவது நீங்கள் இன்றைக்கி லாபம் நினைக்கிறது அன்னைக்கு ரீவேல்யூ சேல் பண்ணும்போதும் உங்களுக்கு நஷ்டமே ஆகும். நல்லா புரிஞ்சிச்சிங்களா? இதே லோ பட்ஜெட்னா ஒரு 1.5 லட்சம் 2 லட்ச ரூபாக்குள்ளன்னா கையிலேருந்து மொத்த அமௌண்ட் கட்டி எடுக்கிறேன்னா ஓகே. அதாவது அதுவும் நான் சொல்கிறேன், மினிமம் ஒரு 10லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் மேக்ஸிமம் 30 கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருந்தால் ஓகே எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு 60 70 80 தாண்டி போகாமல் இருந்தால் நீங்கள் புது வண்டி எடுக்கிறதே உங்களுக்கு பெஸ்ட்டு. பழைய வண்டிக்கு நீங்கள் போகணுன்ற அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா அதுவும் மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டி போகலாமா, எனக்கு வந்து லோடு வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் கம்மியாகவும் இருக்கும். பெரிய வண்டி போகலான்னா பெரிய பட்ஜெட்டில் போகிற மாதிரி ஏதாவது இருந்தால், அதாவது எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4000 5000 ஈஸியாக கிடச்சிரும். அதனால் நான் ஒரு 4 நாளைக்கு வந்து வண்டி எடுத்து ஓட்டினாலே எனக்கு இஎம்ஐ போயிடும்னா நீங்கள் தாராளமாக சின்ன வண்டிக்கு போக கூட பெரிய வண்டி நீங்கள் எடுக்கலாம். பட் ஆனால் நான் எடுக்க வண்டி சின்ன வண்டி எடுத்தாலும் சரி பெரிய வண்டி எடுத்தாலும் சரி ஒரே ஒரு வருமானம் தான். எனக்கு சின்ன வண்டியே கரெக்டாக போதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்ன வண்டியே எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் அதிகமான ஒரு பணத்தை போட்டு வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஆனால் அது ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ரூபா வாங்கும் போதும் அதுக்கும் வட்டி போட்டு தான் நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் புரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இது வந்து நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த டீலர்கிட்ட போய் வண்டி எடுக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த டீலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கின ரேட்டோட ரொம்ப ஹையஸ்ட்டாக தான் உங்கள்கிட்ட வண்டி விற்றுருப்பாங்க. ஏன்னா எங்களுதுலேயே பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸாக இருக்கட்டும், தோஸ்தாக இருக்கட்டும், சம்திங் எதுவாக புலிரா கூட இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு வந்து ஃப்ளாப்பான வண்டிகள் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? அந்த வண்டிகள் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து வண்டிக்கு தெரிஞ்சவங்க வண்டியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இந்த வண்டி வந்து ரீவேல்யூ இல்லை, இந்த வண்டி மார்க்கெட்டில் சரியாக போகாது அப்படின்னு எங்கள்கிட்ட தெரிஞ்சு அவங்க டீலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அடிமட்ட ரேட்டு தான் வண்டி எடுப்பாங்க. பட் டிங்கரிங் வேலை அது இதுன்னு ஒரு 20,000 30,000 போட்டு இப்போ எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்குவாங்க. ஒரு 30,000 செலவு பண்ணுவாங்க. 1,30,000 ஆனால் 1,50,000 விற்றாங்கன்னா சந்தோஷம். பட் ஆனால் அவங்க அப்படி விற்க மாட்டாங்க. 2,50,000 சொல்லிட்டு 2,30,000 வண்டி விற்பாங்க. அதே நீங்கள் வண்டி ஒரு வருஷம் 6 மாதம் வண்டி ஓட்டிட்டு நீங்கள் வந்து விற்க போனீங்கன்னால் உங்களுக்கு அடிமாட்டு ரேட்டுக்கு தான் அவங்க திரும்ப எடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால் அதை புரிஞ்சுக்கங்க. எப்பவும் பழைய வண்டியா இல்லை புது வண்டியான்றதை யோசிங்க. 2வது நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு இந்த வண்டி சூட்டபிள் ஆகுமா அப்படின்றத பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஹை பட்ஜெட்டுக்கு பழைய வண்டிக்கு போகாதீங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டில் மாட்டிப்பீங்க. ஓகேங்களா? அதேமாரி செகண்ட் ஓனர் தேர்ட் ஓனராக போகும்போது ஒன்றும் ரேட் அடிமட்டத்துக்கு போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பழைய வண்டி அவாய்ட் பண்ணுங்கள். நியர்பை சின்ன சின்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக பழைய வண்டி எடுத்துக்கோங்க. பட் ஆனால் பெரிய பட்ஜெட்டுக்கு போகாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்னா எனக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். ஏதாவதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வண்டி வேணும்னா என் நம்பரை முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருங்க. இல்லை அவங்க நம்பரை எனக்கு மெசேஜ் கூட பண்ணுறீங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க.